பம்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னா எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். எக்ஸாக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம தாம்பரம் டு குன்றத்தூர் போகிற மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக அந்த பைபாஸ் தாம்பரம் டு குன்றத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டி பில்டரோட கந்தன் குரு ஃபிளாட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே நம்மளோட பாத்வே தாங்க, சரிங்களா? ஸோ 8 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாங்க இங்கே பாருங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். ஸோ பிரைவேட் டெரஸோட ஒரு 3 BHK நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரைவேட் டெரஸ் பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய பிரைவேட் டெரஸாகவே கொடுத்துருக்காங்க. அதை ஜூம் பண்ணுங்க. அதாங்க நம்மளுக்கு மெயின் ரோடு. எக்ஸாக்டாக பார்த்தா அந்த வண்டிலாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதான் நம்மளுக்கு குன்றத்தூர் பைபாஸ். எக்ஸாக்டாக பார்த்தா குன்றத்தூர் பைபாஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டரே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் குன்றத்தூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துருந்தாலும், இல்லை அனகாபத்தூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும், இல்லை பம்மல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும், இல்லை குரோம்பேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும், இது எல்லாத்துக்குமே சென்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் பம்மல் லொகேஷனாங்க. குரோம்பேட் பம்மல் லொகேஷன் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க ஒரு 213 BHK வித் பிரைவேட் டெரஸோட இருக்க ஒரு நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி பம்மல் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி பம்மல் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பம்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். எக்ஸாக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம தாம்பரம் டு குன்றத்தூர் போகிற மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக அந்த பைபாஸ் தாம்பரம் டு குன்றத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அது ஜூம் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பில்டிங் ஒரு பேனர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் தாம்பரம் டு குன்றத்தூர் பைபாஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜங்ஷன் பார்க்குறீங்களா, லாஸ்ட்டாக உங்களுக்கு கார் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி பஸ் ஆக்சஸ் எல்லாமே இருக்காங்க. எக்ஸாக்டாக இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டாப்பாக. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சானிட்டோரியம் வரைக்கும் உங்களுக்கு மினி பஸ் ஆக்சஸும் இருக்குங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எந்த பில்டரை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டி பில்டர் தான். ஆர்டி பில்டரோட கந்தன் குரு ஃபிளாட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ப்ராஜெக்ட் உள்ளவே பட்ஜெட் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ உள்ள போய் டீட்டெயில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி எலிவேஷன் பிளான் பார்த்துருங்க. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 8 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 8 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 6 வீடு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 வீடு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 BHKல ஒரு வீடை பற்றி இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். 3 BHKல இருக்க வித் பிரைவேட் டெரஸோட இருக்க ஒரு வீடை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அபார்ட்மெண்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். இந்த ஸ்விட்ச் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே நம்மளோட பாத்வே தாங்க, சரிங்களா? ஸோ 8 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 9 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 8 வீடு டோட்டலாக இருக்குது, ஆனால் 9 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நீங்கள் நிறுத்துறது போக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைக் கிட்ட நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அப்படியே மேலே போயிடலாங்க. அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப் டு 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸோட சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாகவே பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மோட்டர் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா கார் பார்க்கிங்லையும் நம்மளுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் வந்துருங்க. அது மாதிரி சம்ப் இருக்குது, செப்டி டேங்க் இருக்குது. அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துடும். அது மாதிரி EB எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 phase EB கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 phase EB வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் நம்மளுக்கு இருக்குங்க. ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட்டோட எலிவேஷன்லாம் பாருங்களேன், டைல் ஃபினிஷிங் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்க்கறது நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹரி எனக்கு குரோம்பேட்டில் நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், பம்மல் லொக்கேஷனில் இருந்தால் சொல்லுங்கள், அனகாபத்தூர் லொக்கேஷனில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு
என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே சேர்த்தா மாதிரி தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேங்க. ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா 8 வீட்டில் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் 2 வீடு தான் அவைலபிளாக இருக்கு. இன்னும் நம்மளுக்கு ஒர்க்கே முடியல. ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 99% வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் அந்த 1% சின்ன ஒர்க் மட்டும் தான் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குங்க. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போதே 6 வீடுமே முடிஞ்சிருச்சுன்னா இது எந்த மாதிரி லொகேஷன் சொல்லிட்டு சும்மா ஒரு இமேஜின் மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். இன்னொரு விஷயங்க, இங்கே வாங்கல. ஸோ உங்கள் வீட்டில் யாருன்னா ஒர்க் பண்ண ஆள் வராங்க, டிரைவர்ஸ் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 வீடு தான். ஆனால் 9 கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சுற்றி செட் பேக் வீட்டு தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த அனகாபத்தூர், பம்மல், குரோம்பேட் லொகேஷனில் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு வாட்டியாச்சும் வந்து இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ அப்படியே நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி ஒரே ஒரு 2 BHK நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. தேர்ட் ஃப்ளோரில் பிரைவேட் அட்ரஸோட ஒரு 3 BHK அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? வாங்க அப்படியே மேலே போயிடலாம். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த வுடன் ஃபினிஷிங் கொடுத்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. மேலே ஃபுல்லாக அந்த லைட் ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இந்த 2 BHK யூனிட்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு யூனிட் இருக்குது, இங்கே ஒரு யூனிட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 யூனிட் இருக்குங்க. ஸோ தேர்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் தான் இருக்குது. ரெண்டுமே நம்மளுக்கு 3 BHK தான் பிரைவேட் அட்ரஸோட இருக்குது. அந்த 2 யூனிட்ல ஒரே ஒரு 3 BHK தான் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் 2 BHKல இந்த ஒரே ஒரு யூனிட் தாங்க நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துடும். சரிங்களா? இந்த அபார்ட்மெண்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா S3ங்க நம்மளுக்கு. ஸோ மேலே அந்த லைட் ஃபிட்டிங், உங்களுக்கு அந்த காலிங் பெல் சுவிட்ச் எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அப்படியே உள்ள வாங்க. இப்போ நம்ம பார்க்க போற இந்த 2 BHKயோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 935 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. அது மாதிரி எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% UDS மட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ யாருமே உங்களுக்கு லிஃப்டிங் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சப்போஸ் யாருன்னா வந்தா கூட உங்க டோர் ஓப்பனாக இருந்தால் கூட ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஹால் தெரியாதுங்க. இங்கே வால் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஹால் தெரியாது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அது மாதிரிலாம் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இதுக்கு அப்படியே பேக் சைடில் நம்மளுக்கு EB டிப்பர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. EB கண்ட்ரோல் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருக்காங்க. அது மாதிரி எல்லா வீட்டுக்குமே 3 phase EP தான். அப்படியே இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11/17ங்க. 11க்கு 17 நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாருங்களேன். ஸோ யாருன்னா வந்தால் கூட ரொம்ப ப்ரைவசியாகவே இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 935 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். 40% உங்களுக்கு யூனிட்ஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் நீங்கள் அந்த வுட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த டிவி யூனிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சோபா போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்டேஜ் போடுற மாதிரி அந்த ஸ்பேஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பூஜா ரூம் மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஸோ இதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பில்டரே சொன்னாங்க இதை மட்டும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க அந்த சுவிட்ச் பாயிண்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பூஜா ரூம் மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா? சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு அந்த ஸ்லைடிங் டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சன்லைட் வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே இன்னொரு வாட்டி ஹாலை பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க. 11/17 ஹாலோட சைஸ் மட்டும். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டாக்குட் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 10/11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருவாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது அந்த டைல்ஸோட டிசைன் தான். ஸோ பேரிவேல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வந்துருங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படியே வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் அப் டு 85% வரைக்கும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சஸ்பென்ஸ் சொந்தங்கள் யாருன்னா வேற ஏதாவது லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கேன், ஹரி எனக்கு இந்த லொகேஷன் வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கீழே எந்த லொகேஷனில் பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்கள் வீடு தேடி வருங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்துருங்க. இது நம்மளுக்கு கிச்சன் வரும். இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9/7ங்க.
9க்கு 7ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்குங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க வாஷ் பேஷன் எவ்வளவு பெரிய வாஷ் பேஷனா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டைல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 5 feet வரைக்குமே அந்த டைல் ஒட்டியிருக்காங்க கிச்சன்ல. ஸோ 2 டேப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப் இருக்கு, இங்கே ஒரு டேப் இருக்கு. இங்கே பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாங்க இங்கே பாருங்க. ஸோ இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரூம் நான் ஃபஸ்ட்டு காட்டணும் பார்த்தீங்களா ஹாலில், அது வந்து நீங்கள் பூஜா ரூம் மாதிரி செட் பண்ணிட்டு ஸோ இது வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க இங்கே ஒரு டேப் இருக்கு, உங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளேயே ஒரு சர்வீஸ் ஏரியாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சஸ்கோல் சோனில் எப்போ வந்தாலும் ஹரி ஃப்ரிட்ஜ் எங்கே வைக்கிறது தான் கேட்குறீங்க. இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஒரு தனியாகவே நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் ஹாலில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஸோ இங்கே வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். சரிங்களா? காமன் ரெஸ்ட் ரூம் வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பேர்வேர் பிராண்டில். மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஸோ இங்கே பாருங்க இது நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூமில் பண்ண மாதிரி டைல் ஃபினிஷிங் பண்ணல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே வாங்க உள்ள சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது நான் 10x11 சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x12ங்க. 10x12 ஒரு பெட்ரூம் வந்துடும், 10x10 நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க இந்த பெட்ரூம்லையும் நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே லேஃப்ட் கபோர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருவாங்க, இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்மளுக்கு 9x3ங்க. 9க்கு 3ல இங்க ஒரு பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூமும் இருக்கு. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்கறது பார்த்தீங்கன்னா ஹரி எனக்கு பூஜா ரூம் இருக்கா மாதிரி சொல்லுங்க, கிச்சன் ஏரியாக்குள்ள ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பால்கனி நம்மளுக்கு இருக்கு. பால்கனி இன்னொரு வாட்டி பார்த்துருங்க, நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. ஸோ மழைலாம் பெஞ்சது நீங்க இந்த பால்கனிலாம் கழுவி விடுறீங்கன்னா ஸோ தண்ணி வெளியில போடுற மாதிரி அதுக்கான அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராட்ல கொடுத்துருக்காங்க, இரும்புல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரிங்க, இந்த 2 BHK வீடை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். அடுத்து நம்ம 3 BHK தான் பார்க்க போகிறோம். இந்த 2 BHKவோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 935 உங்களுக்கு பில்டப் ஏரியா, 40% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். ஸோ இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் சொல்கிறேங்க. உங்களுக்கு தனியாக GST தனியாக, கார் பார்க்கிங் தனியாக, லிஃப்ட் தனியாக நான் சொல்கிறேன். ஸோ ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 62 lakhs 62 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த 62 lakhs நீங்கள் பே பண்ணிட்டா உங்கள் கையில் கீ மட்டும் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அடிஷனல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா அது அடிஷனலாக தான் வரும். ஸோ இந்த வீட்டுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் 62 lakhs. அது வந்து பிரைஸ் நெகோஷியேஷனும் இருக்கு. அது மாதிரி 85% வரைக்கும் நம்ம லோனை போகலாம். அடுத்து வாங்க நம்ம 3 BHK பார்த்துடலாம். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. தேர்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய லாபி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே யூனிட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 3 யூனிட் வரும், செகண்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் வரும். சரிங்களா? தேர்ட் ஃப்ளோரில் ரெண்டே யூனிட் தான் வரும். இப்போ நம்மளுக்கு அவைலபிள் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த T2 தாங்க. T1 T2 இருக்கு. ஸோ T2 மட்டும் தான் 3 BHKல வித் பிரைவேட் அரசோட நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கு ஃபினிஷிங் வந்துடும். சரிங்களா? அப்படியே உள்ளவங்க போயிடலாம். ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா யாருன்னா உள்ள வந்தாலும் கொஞ்சம் பிரைவசியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க, இங்கே வந்து உங்களுக்கு வால் தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பிரைவசியாக இருக்கும். அப்படியே உள்ள வாங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த 3 BHK பார்க்க போறோம் பார்த்தீங்களா, இந்த 3 BHKோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1125 ஸ்கொயர் ஃபீட், 1125 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ஃப்ளோர் இருக்கு, பிரைவேட் அரசோட. எந்த ப்ராப்பர்ட்டிக்கு யூடிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 40% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. அப்படியே வாங்க. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்கறது ஹரி பிரைவேட் அரசோட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பம்மல், அனகாபத்தூர், குரோம்பேட் லொகேஷன்ல என்கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. ஆனால் ரெடி டு மூல பிரைவேட் அரசோட ஒரு 3 BHK நம்மளுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரைவேட் அரசு பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பிரைவேட் அரசாவே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைவேட் அரசோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/6ங்க, 10க்கு 7ல் இந்த பிரைவேட் அரசோட சைஸ் நம்மளுக்கு வரும். இந்த பிரைவேட் அரசுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு டேப் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் எதனா வெஷல் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் உங்களுக்கு அந்த சன்சைட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா,
ஒரு பில்டிங் அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளுக்கு குன்றத்தூர் பைபாஸ்ங்க. எக்ஸாக்டாக குன்றத்தூர் பைபாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்கு. இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லலாம், இங்கே இருங்க, இங்கே எது தெரியுதான்னு காட்டுறேன். அந்த லைட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஜூம் பண்ணுங்க, அது லைட் தெரியுதான்னு பாருங்க. லைட் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து பைபாஸோட லைட் தான். பைபாஸ் லைட் வச்சிருப்பாங்க பாருங்க சென்டர்ல. ஸோ அதான் நம்மளுக்கு பைபாஸ், குன்றத்தூர் பைபாஸ், மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே வாங்க நம்ம ஹால் பார்த்துடலாங்க. இந்த ஹாலோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/17ங்க. 11க்கு 17 நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் எல்லாமே வந்துருவாங்க. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு லாபி மாதிரி இருக்குங்க. இந்த லாபியோடய தான் நம்ம உள்ளே வந்தோம். இது நம்மளுக்கு பிரைவேட் அரசு. ஸோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி வெளில அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, அந்த மீன் தொட்டிலாம் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த புத்தர்ஸ் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் என்ட்ரன்ஸில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நம்ம அந்த 2 BHKல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பூஜா ரூமுக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் பூஜா ரூமாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் பூஜா ரூம் மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/4 5க்கு 4 வருங்க. சப்போஸ் வேணாம் எனக்கு சர்வீஸ் ஏரியா மாதிரி மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சர்வீஸ் ஏரியா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே ஒரு வாட்டி ஹாலை பாருங்க, ஹாலை காட்டுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. இது பார்க்கும்போது பாருங்க 10/7 10க்கு 7 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். இங்கே பாருங்க அப் டு நம்மளுக்கு 4 feet வரைக்குமே அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. 2 டேப் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பேர்வேர் பிராண்ட்ல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துருவாங்க. இங்கே பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு எல் ஷேப்ல நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியாங்க. நல்ல ஒரு காம்பேக்டான சர்வீஸ் ஏரியா இருக்கு. நீங்க இதுக்குள்ளேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நம்ம 2 BHKல பார்த்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் டிட்டோல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/10ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. 10/10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பால்கனி வருங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவோட சேர்த்து நம்மளுக்கு 3 பால்கனி வரும் சரிங்களா. 3 BHK 3 பால்கனி உள்ள ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனியாக நம்மளுக்கு இருக்கு. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10/3 10க்கு 3ல நம்மளுக்கு பால்கனி வருங்க. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்லாம் ஜூம் பண்ணுங்க, உங்களுக்கு பாரத் பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்மளுக்கு மெயின் ரோட். நம்ம ஸ்ட்ரீட் இருக்கு பாருங்க, நம்ம ஸ்ட்ரீட்டோட கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி பஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா சானிட்டோரியம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 10/12 10க்கு 12ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துடும். UPVCல லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பேர்வேர் பிராண்ட்ல. இந்த டைல் ஃபினிஷிங்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க பேர்வேர் பிராண்ட்ல. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், ஆஸ் யூசுவல் என்னென்ன வருமோ ஒரு ரெஸ்ட் ரூம்ல எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்லாம் பாருங்களேன். ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஒரே டிசைன்ல இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டோர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/10 10க்கு 10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருவாங்க. இந்த பெட்ரூம்லையும் நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் வந்துடும் UPVCல. ஸோ இங்கே ஒரு விண்டோ செட்டப் இருக்கு. இது வந்து ஹுட் அண்ட் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. இங்கே ஒரு பால்கனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இன்னும் ஒரு பால்கனி பார்த்தோம் 10/3ல. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9/3 வருங்க. இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனியாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெருசாக தாங்க இருக்கு. ஸோ இந்த 3 BHK ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிட்டேன். கண்டிப்பாக இந்த 3 BHK உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா. இந்த 3 BHKக்கு பில்டோட ஆஸ்கிங் பிரைஸ் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 75 lakhs நம்மளுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன், கார் பார்க்கிங், EB லிஃப்ட் எல்லாமே சேர்த்து 75 lakhs நம்மளுக்கு வந்துருவாங்க. பிரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம டெரஸ் பார்த்துடலாங்க.
இப்போ நம்ம டெரஸ் வந்துடுங்க. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வெயில் திருப்பி அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று தான் சென்னையில் நம்மளுக்கு மழை பெஞ்சுது, திருப்பி நம்மளுக்கு வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் சைட் பார்க்க வரீங்கன்னா காரில் வரா மாதிரி இருந்தால் எப்போ வேணாலும் வாங்க, பைக்கில் வரா மாதிரி இருந்தால் ஒன்று மார்னிங் வாங்க, அப்படின்னா ஈவினிங் வாங்க, சரிங்களா? ஸோ டெரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு கூலிங் டைல் இருக்குங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் 10,000 லிட்டரில் நல்ல ஒரு பெரிய டேங்காகவே இருக்குது. ஸோ நல்லா பெரிய டெரஸாகவே நம்மளுக்கு இருக்குங்க. நீங்கள் டேங்குக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ராட்லேயே நம்மளுக்கு ஏணி எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாங்க மெயின் ரோட் காட்டிடுறேன் இன்னொரு வாட்டி, ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வண்டி போகிறதுலாம் தெரியும். அது ஜூம் பண்ணுங்கள், அதாங்க நம்மளுக்கு மெயின் ரோடு. எக்ஸாக்டாக பார்த்தா அந்த வண்டிலாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதான் நம்மளுக்கு குன்றத்தூர் பைபாஸ். எக்ஸாக்டாக பார்த்தா குன்றத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டரே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் குன்றத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருந்தாலும், இல்லை அனகாபத்தூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும், இல்லை பம்மலில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும், இல்லை குரோம்பேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும், இது எல்லாத்துக்குமே சென்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஈவினிங்கில் வந்து உங்கள் ஃபேமிலி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த துணிலாம் காய போட்டுட்டு துணி எடுக்க வரீங்க தெரியுமா மேலே, ஸோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே போகலாம், சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.